தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர். தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த KS அழகிரி பதவிக்காலம் முடிவடைந்த காரணத்தினால் மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக புதிய தலைவராக யாரும் எதிர்பாராத வகையில், நினைத்துக்கூட பார்க்க முடியாத வகையில் செல்வப்பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக அறிவிக்கப்பட்டார். செல்வப்பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக ஏன் நியமிக்கப்பட்டார் என்று பல்வேறு தரப்பினர் அலசி ஆராய்ந்ததில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயும் செல்வப்பெருந்தகையும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். சாதி பாசத்தால் தான் மல்லிகார்ஜுன் கார்கே செல்வப்பெருந்தகைக்கு இந்த பதவியை பரிந்துரை செய்தார் என்று கூறப்பட்டது. ஆனால் செல்வப்பெருந்தகை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் எழ ஆரம்பித்தன. அவர் ஏற்கனவே 4 கட்சிகளில் இருந்தவர். புரட்சி பாரதம், புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி என்று 4 கட்சிகளில் இருந்துவிட்டு 5வதாகத்தான் அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துள்ளார். 5 கட்சிகளுக்கு சென்றுவிட்டு தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு வந்தவருக்கு மாநில தலைவர் பதவி வழங்கக்கூடாது என்று பல்வேறு தரப்பினர் கூறி வந்தனர். இந்த சூழ்நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் செல்வப்பெருந்தகை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். செல்வப்பெருந்தகை முன்னாள் ரவுடி என்று கூறியுள்ளார். அவர் ஒரு காலத்தில் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டவர் என்று கூறியுள்ளார். நாளுக்கு நாள் செல்வப்பெருந்தகைக்கும் அண்ணாமலைக்கும் இந்த மோதல் முற்றி வருகிறது. திமுக ஃபைல்ஸ் என்று அண்ணாமலை வெளியிட்டது போன்று செல்வப்பெருந்தகை ஃபைல்ஸ் 1, 2 என்று வெளியிட திட்டமிட்டுள்ளார் அண்ணாமலை. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து செல்வப்பெருந்தகை மீதுள்ள வழக்குகளை தோண்டி துருவி எடுத்து ஃபைல் 1, ஃபைல் 2 என்று வெளியிட திட்டமிட்டுள்ளார். இன்னும் ஒரு சில நாட்களில் செல்வப்பெருந்தகை மீது குற்றச்சாட்டுகள், கிரிமினல் வழக்குகள் உள்ள அந்த ஃபைல் 1, ஃபைல் 2 வெளியிடப்பட உள்ளது. இதனால் செல்வப்பெருந்தகைக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அவருடைய பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அமித்ஷா அவர்களுடைய பச்சை கொடி காட்டியவுடன் அண்ணாமலை இந்த செல்வப்பெருந்தகைக்கு எதிரான ஃபைல் 1, ஃபைல் 2 வெளியிட திட்டமிட்டுள்ளார். இது வெளியானால் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பெருந்தகை பதவிக்கு ஆபத்து. புதிய தலைவர் ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலைமை ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் ஏற்பட்டுள்ளது. ஆகவே தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புதிய தலைவரை தேர்வு செய்யும் பணியில் இருவரும் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் செல்வப்பெருந்தகை பதவிக்கு ஆபத்து ஏற்படும் என்று கூறப்படுகிறது. ஆகவே தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு புதிய தலைவர் நியமிப்பதற்காக ஆலோசனையில் தேசிய தலைமை இறங்கியுள்ளது. யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.